சென்னையில திருவல்லிக்கேணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த முருகன் கோவில் 8வது படை முருகன் கோவிலாக கருதப்படுகிறது. இங்கே இருக்கிற முருகனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, முருகன் மயில் மேல அமர்ந்திருக்கிறா போல காட்சி தராங்க. இந்த மாதிரி கல்வெட்டு சென்னையில் கந்தசுவாமி கோவில்ல இருக்கு, அதுபோல திருவல்லிக்கேணி முருகன் கோவில்ல இருக்கு, அதுபோல திருப்போரூர் 3 கோவில்லையும் மயில் மேல முருகன் அமர்ந்திருக்கிற மாதிரி கல்வெட்டு காட்சி தராங்க. திருப்போரூர்ல இருந்து காவடி எடுத்து செல்றவங்க எல்லாம் அந்த திருவல்லிக்கேணியில வந்து தங்கி அன்னதானம் சாப்பிட்டு முருகனை வேண்டிட்டு காவடி எடுத்து பாத யாத்திரை செல்வாங்களாம். இப்ப ஹிந்து கோவில்களையும் ஹிந்து முருகன் கோவிலை தமிழ் கடவுளையும் ரொம்ப இழிவுபடுத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு மாற்று தீர்வு வரணுங்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால ஜூன் மாதம் 22ஆம் தேதி எல்லாரும் மதுரையில ஒன்று கூடுவோம் என்று முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் குடும்பத்துடன் ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரைக்கு அந்த முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அப்பொழுது நமக்கு முருகன் நல்ல அனுகிரகம் அளிக்கிறார்.